ஹாய் ஆல். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா, சிட்டிஸ் வச்சு தான் மோஸ்டாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு சிட்டி ஹரப்பானா அதை எக்ஸ்கவேட் பண்ணது யாரு, இல்லைன்னா அந்த சிட்டிக்குன்னே ஒரு தனித்துவமான கண்டுபிடிப்பு ஏதாச்சும் இருக்கும், அங்கே அந்த சிட்டியில் மட்டும்தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. அந்த மாதிரி ஐகானிக்கான ஏதாச்சும் பொருள் இல்லைன்னா இடம், ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் பாத், இது மாதிரி அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜென்ரலாக இருக்கிறது கேட்குறாங்க. லைக் ஹரப்பன் சிவிலைசேஷனில் பிரிக்ஸ் எல்லாம் எது மாதிரி யூஸ் பண்ணாங்க, ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஹைஜீன் எப்படி இருந்துச்சு, இது மாதிரி ஜென்ரலைஸ்டாகவும் சில டைம் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம சிட்டிஸை தரவு பண்ணணும். நம்ம சிட்டிஸ் படிக்கும்போதே அந்த சிட்டிஸில் பெக்யூலராக என்ன இருக்குது, தனித்துவமாக என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து படிச்சிடணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோன்னா ஜென்ரலாக ஐவிசினாவே ஒரு சில கண்டென்ட் எல்லாம் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் எண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன். சவுத் ஏஷியாலேயே, சவுத் ஏஷியானா இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பர்மா, இது மாதிரி அந்த சப்கான்டினென்ட்னு சொல்லுவோம், இந்தியன் சப்கான்டினென்ட்னு, அந்த எல்லா கண்ட்ரீஸையும் சேர்த்ததை தான் நம்ம வந்து சவுத் ஏஷியான்னு சொல்லுவோம். ஸோ சவுத் ஏஷியாலேயே வந்த ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் எது அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். ஓகேங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எங்கே பார்க்க முடியும்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் பாகிஸ்தானில் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு ஏன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நேம் வருதுன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச சைட்ஸ் எல்லாமே இண்டஸ் ரிவரை சுற்றி இருந்தனால இதை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னு சொன்னாங்க. ஹரப்பன் சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சனால ஹரப்பன் சிவிலைசேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் அப்படிதான் நேம் வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? The beginning of Neolithic villages in this region go back to 7000 BCE at Neolithic site of Mehergarh. ஸோ மெஹர்கர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டியாக கன்வெர்ட் ஆன ஒரு சைட். அங்கிருந்து தான் உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெஹர்கருக்கும் ஐவிசிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கல்ச்சரா இல்லாம ஒரு சிட்டியா ஃபர்ஸ்ட் டெவலப் ஆனது எது அப்படின்னா மெஹர்கர் தான். ஓகேங்களா? அது நியோலித்திக் சைட்டா வந்து ஃபர்ஸ்ட் ரைஸ் வீட்டெல்லாம் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? அது வந்து சிவிலைசேஷனோட கலந்துருச்சுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க, ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கிறது வந்து கொஸ்டின் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து டெவலப் ஆயிருக்கு, அந்த சிட்டி வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது பார்த்தோம்னா, மொஹஞ்சதாரோ வந்து லார்ஜஸ்ட் சிட்டி கிடையாது. ராக்கிகர் இந்தியாவில் இருக்கு. ராக்கிகர் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயே இருக்கிற பெரிய சைட். அதுக்கு அடுத்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? மொஹஞ்சதாரோல பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது 40,000 பீப்புள் வரைக்கும் வாழ்ந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்றாங்க. ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது கான்டெம்பரரி இந்த டைம் பீரியட்லயே இருந்த மற்ற சிவிலைசேஷன் சொல்லப்படுற மெசபொட்டோமியா, ஈஜிப்ட், இது ரெண்டை விடவே இது வந்து பெருசா தான் இருக்கு. அப்ப சைனாலயே ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இருக்கும், அந்த எல்லோ ரிவர் பேங்க்ஸ்ல. இப்ப எப்படி இண்டஸ் ரிவர் பேங்க்ல வந்து இந்த சிவிலைசேஷன் இருக்குன்னு சொல்றோம், அது மாதிரி சைனால வந்து அந்த எல்லோ ரிவர் பேங்க்ஸ்ல வந்து ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு. அதுவுமே ஏன்ஷியன் சிவிலைசேஷன் தான். அதை விடவும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பெருசா தான் இருந்துச்சு. இதோட ஷேப் என்னவா இருந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா, ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த கல்ச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இப்படி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு வச்சோம்னா அந்த சைட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் வரதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஹரப்பன் சைட்ஸை வந்து நம்மளுக்கு 3 டைம் லைனாக பிரிப்பாங்க. ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ், மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ், லேட் ஹரப்பன் ஃபேஸ்னு. இந்த மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ் தான் அர்பனைசேஷன் பீக்ல இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம அமெரிக்காலாம் எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றோம், ஜப்பான் எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றோம், அதாவது பீக் டெவலப்மெண்ட் இருக்கு. இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க கண்ட்ரீஸ்ல பீக் டெவலப்மெண்ட் அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 3 ஃபேஸ்லயுமே நம்மளால அர்பனைசேஷனை வந்து பார்க்க முடியும். பட் பீக்ல இருந்தது இங்கே தான். ஓகேங்களா? அதிகமான அர்பன் கேரக்டர், டவுன் சிட்டிஸ்ல அதிகமா வாழ்ந்து அங்க வந்து ரொம்ப பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ்ல பார்க்க முடியும். ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ் பார்த்தோம்னா வில்லேஜ்ல இருந்து சிட்டியா கன்வெர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது அது வில்லேஜ்னும் சொல்ல முடியல, சிட்டின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ஸ்டேட்ல இருந்துச்சு.
சர்ப்ளஸ் வந்து இங்க வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் வரும்போது தான் ஃபுட்டை பத்தி கவலைப்படாம அவங்க நெக்ஸ்ட் பார்ப்பாங்க. கிராஃப்ட், அதுக்கப்புறம் வீடு கட்டுறது, எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் நான் எப்போ கான்சென்ட்ரேட் ஹியூமன்ஸ்னால பண்ண முடியும்னா அங்க ஃபுட் நீட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தான். ஸோ சர்ப்ளஸ் வந்து இங்க இருக்க ஆரம்பிக்குது. லேட் ஹாரப்பன் ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா வில்லேஜஸா அப்படியே கன்வெர்ட் ஆயிரும். அதாவது urbanல இருந்து அப்படியே வில்லேஜா மாறிட்டு இருக்கு. அது சிட்டியும் இல்லை வில்லேஜும் இல்லை. சிட்டியோட கேரக்டர் இருக்கு, பட் வில்லேஜோட கேரக்டரும் சேர்ந்து இருக்கு. ஐவிசிக்குன்னே இருக்கிற குவாலிட்டி, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வீடு இப்படிதான் இருக்கும், ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்படிதான் இருக்கும்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். அதாவது வேற பீப்புள் வந்து கலந்தனாலயா இல்லை இவங்க கிட்ட இருக்கிற வெல்த் வந்து கம்மியானதுனாலயான்னு தெரியாது, பட் அவங்களோட அந்த யூனிக்னஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும் லேட் ஹார்பன் ஃபேஸ்ல. ஓகேங்களா? அடுத்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் பார்க்கலாம். நார்த்தில் பார்த்தோம்னா மண்டா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. சவுத்துல பார்த்தோம்னா டைமாபாத், மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்து நம்ம ஈஸ்ட்ல பார்த்தோம்னா அலம்கீர்பூர், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. வெஸ்ட்ல வந்து சுட்கென்ஜெண்டோர், பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? அது போக நார்த் வெஸ்ட்ல வந்து ஷோல்டுகை இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல. அது இங்க தனியா இருக்கும். அது வந்து இந்த சைட்ஸோட கலக்காம அது தனியா எக்ஸ்டர்னலா இருக்கும். அதை வந்து ட்ரேட் போஸ்டா இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. ட்ரேட் போஸ்ட்னா ஒரு பிளேஸ், அங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷனுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு இடம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வீடுங்கெல்லாம் இருக்கிறத விட வேலை செய்யறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. லைக் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கான ஒரு பிளேஸா மட்டும்தான் அது இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ல வந்து ரெண்டும் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் சில டைம் வந்து ஷார்ட்டுகை மட்டும் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க, சில டைம் மண்டா மட்டும் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே நார்த்துங்கிறதுக்கு கீழே கேட்க சான்ஸ் இருக்கு ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட்ல. ஓகேங்களா? இந்த சைட்ஸ் எல்லாமே இந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்துருப்பாங்க. ஹரப்பா வந்து சார்ல்ஸ் மேசன் வந்து 1826 அந்த ரயில்வே லைன் போடும்போது அந்த பிரிக்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அம்ரிங்கிற சைட்டை வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்து 1831ல வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இதை வந்து ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட மிச்ச மீதி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அது அப்போ பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க விசிட் பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க அப்போ அதைய ரெகக்னைஸ் பண்ணலை. ஓகேங்களா? அதனால தான் அதை எக்ஸ்கவேட் பண்ணவங்க அப்படிங்கும்போது ஹரப்பன் சைட் வந்து தயாராம் சஹினின்னு சொல்கிறோம். டிஆர் சஹினி 1921ல எக்ஸ்கவேட் பண்ணாருன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா அவங்க தான் அது வந்து ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்கவேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அம்கே ஹரப்பாவோட எக்ஸ்கவேட் பண்ணவங்க பேர் வந்து வேற, ஆனா ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணவங்க இவங்க தான். ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லர் காலம்ல பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சைட் என்ன, அது எந்த கண்ட்ரினா எந்த லொக்கேஷன்ல இருக்கு, அதை எக்ஸ்கவேட் பண்ணது யாரு, இயர் என்ன, அங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது நான் சொன்னேன்னா இதை அப்படியே திருப்பி நான் வந்து ரீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நோட்ஸில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து இந்த வீடியோலேயே ஒவ்வொரு சைட்லேயும் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஜென்ரலான குவாலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா urban டவுன் பிளானிங். ஸோ இது வந்து ஒரு urban சிட்டிஸாக மாறி இருக்கு நம்ம சொல்கிறோம். அதை வந்து டவுன் பிளானிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இஜிப்ட்லேயோ மெசபட்டோமியோலையோ பார்க்க முடியாது. அங்கங்க வீடுங்க கட்டியிருப்பாங்க. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குன்னே இருக்கிற ஒரு பெக்யூலரான கேரக்டர் என்னன்னா டவுன் பிளானிங். அதாவது ஸ்ட்ரீட் இப்படிதான் இருக்கணும், பிரிக்ஸ் இந்த லெவல்ல தான் இருக்கணும், வீடு இப்படி இங்கே தான் இருக்கணும், இந்த கிரிட் பேட்டர்ன் வீடு, இது எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பெக்யூலரான ஒரு கேரக்டர். ஸோ இன்னொரு திங் என்னன்னா சிட்டியவே பிரிச்சிருப்பாங்க, சிட்டாடல் அண்ட் தென் லோவர் டவுன். வெஸ்ட்ல இருக்கிறது சிட்டாடல், அதாவது ரிச் பீப்புள், ரூலிங் கிளாஸ் எல்லாம் இருக்கிறது வந்து சிட்டாடல்னு சொல்லுவாங்க. லோவர் டவுன் அது வந்து நார்மல் பீப்புள், கிராஃப்ட்மேன் இவங்கெல்லாம் இருக்கிறத வந்து லோவர் டவுன்னு சொல்லுவாங்க. எல்லா ஐவிசி சைட்ஸுமே இந்த டிஸ்டிங்ஷனை வந்து காட்டுது. அதாவது சிட்டாடு லோவர் டவுனுங்கிற செப்பரேஷனை வந்து காட்டுது. அதே மாதிரி ஃபோர்ட், இந்த ஒரு சிட்டி இருக்குன்னா அந்த சிட்டியை சுற்றி இந்த மாதிரி ஃபோர்டிஃபிகேஷன் இருக்கும். ஃபோர்டிஃபிகேஷன்னா செவுரு வச்சு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை பார்த்தா தெரியும் செவுரு இருக்கு கரெக்டுங்களா? இங்கே உள்ள இருக்கிறது சிட்டி,
இது வந்து லோவர் டவுன், இது வந்து சிட்டாடல். எப்பவுமே சிட்டாடல் வந்து வெஸ்ட் சைடு இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ண ஒரு செவரு. வீடெல்லாம் பார்த்தோம்னா கிரிட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். இப்படி ரோடு போகுதுன்னா வீடுங்க இப்படி தான் இருக்கும். இன்னொரு ரோடு வந்து ரைட் ஆங்கிளில் அதை கட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கிரிட் பேட்டர்ன் லே அவுட்டு ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் கட் பண்ணுது. அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீட் வந்து எவ்வளோ மீட்டர் வைடுனா 10 மீட்டர் வைடு. இப்போ நம்ம பார்க்குறோம் 30 மீட்டர் 100 ஃபீட் ரோடு இது மாதிரிலாம் நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம இப்போ கரண்ட்டாக அது மாதிரி ஹரப்பன் டைமில் இருந்தால் அந்த மெயின் ஸ்ட்ரீட் வந்து 10 மீட்டர் அகலத்தில் வந்து இருக்கு. அதே மாதிரி பேக்டு பிரிக் ஆர்கிடெக்சர். ஈஜிப்ட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைடு பிரிக் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்தோம்னா பேக்டு பிரிக் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? செங்கலை வந்து பேக் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து அப்போவே இருந்திருக்கு. அதே மாதிரி செங்கல் எல்லாமே யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிட்டி. ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது, நிறைய சிட்டிஸ் இருக்குது. ஆனாலும் எல்லா சிட்டிஸ்லையுமே பிரிக்ஸோட சைஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்குது 1:2:4ன்னு. அதே மாதிரி பிரிக்ஸ் எல்லாமே வீடு எல்லாமே மட் பிரிக்ஸ்னால இருக்கும். ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸ்னால இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரைனேஜை வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டர்ட்டி வாட்டர் வந்து லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமையுமே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருப்பாங்க. ட்ரைனேஜ் பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபோர்ட்டிஃபைடு வால் சிட்டிஸை சுற்றி வால் வந்து கட்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா திருடங்க இல்லைன்னா கேட்டல் ரைடர்ஸ் ஃப்ளட் இதுக்கிட்ட இருந்தாலாம் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணக்காக இந்த வாலை கட்டியிருக்கலாம்னு ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் ஐவிசி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஏன்னா அங்கே வந்து எழுதியிருக்காங்க. ப்ரீ ஹிஸ்ட்ரினா ரிட்டன் ஃபார்மேட்ல எதுவுமே இருக்காது. ஆனால் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது புரியாது. பிகாஸ் நம்ம வந்து அதைய டீசைஃபர் பண்ணலை. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அதாவது எழுதியிருக்காங்க. பட் அது நம்மளுக்கு புரியலங்கிறதுனால தான் எக்ஸ்கவேட் பண்ண பொருள்லேருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுமோ அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வீடுங்க பார்த்தீங்கன்னா நடுவில் கோர்ட்யார்டு இருக்கும், அதை சுற்றி ரூம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பழைய காலத்து வீடு எல்லாம் பார்த்துருப்போம். நடுவில் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், அதை சுற்றியும் ரூம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மல்டி ஸ்டோர்டு அதாவது 2 ஃப்ளோர் பில்டிங் வீடுங்க இது மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. விண்டோவோ டோரோ வந்து ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காது, சைடில் தான் இருக்கும். இன்கேஸ் ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். ஸோ தட் ப்ரைவசி இருக்குங்கனால மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து வீட்டுக்குள்ளே யாருனாலையும் பார்க்க முடியாத மாதிரி இருக்கணும்னு டோரோ விண்டோஸோ ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கல. இதுவுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு பெக்யூலியர் கேரக்டர். அதே மாதிரி வீட்டில் வந்து ப்ரைவேட்டான பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஹைஜீனை வந்து காட்டுது. அதாவது பீப்புள் வந்து ஹைஜீனிக்காக இருந்திருக்காங்க. பிகாஸ் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இதுக்கு, அதுவும் க்ளோஸ்டு ட்ரைனேஜ், ஓப்பன் கிடையாது, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே மேன்ஹோல் கொடுத்து க்ளீன் பண்ணக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைஜீனுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அதுவே மெசபொட்டோமியோ எஜிப்ட்லலாம் பார்த்தோம்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸே இருக்காது. பீப்புள் எல்லாம் ஒன்றா தான் குளிப்பாங்க. அதுக்கும் அந்த ஹைஜீனுமே ரொம்ப பேடாக இருந்ததாக தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? லைக் நிறையா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எல்லாம் பரவுச்சு அவங்களோட ஹைஜீனை கண்டுக்காதனால அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. பட் அதுவே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா ஹைஜீனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அதே மாதிரி சன்ஹுடாரோ இந்த சிட்டி தான் சிட்டாடல் இல்லாத ஒரே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சிட்டாடல் லோவர் டவுன்னு பிரிப்பாங்கன்னு. அப்போ சிட்டாடல் இல்லாத ஒரே சிட்டி எதுனா சன்ஹுடாரோ. டோலவீரா பார்த்தோம் அப்படின்னா 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இப்போ 2ஆ பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றோம், சிட்டாடல் லோவர் டவுன். ஆனால் டோலவீரா வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்னன்னா சிட்டாடல், அதுக்கப்புறம் கிரவுண்டு, அதுக்கப்புறம் லோவர் டவுன். இந்த கிரவுண்ட் வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ சிட்டாடல், ஒரு கிரவுண்டு, லோவர் டவுன் இந்த மாதிரி 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ சிட்டாடல் ரிலேட்டடாக 2 சிட்டி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து சன்ஹுடாரோ, அது என்ன சொல்ல வருதுன்னா சிட்டாடல் இல்லைன்னு சொல்ல வருது. டோலவீரா என்ன சொல்லுதுன்னா 3ஆ பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லுது. ஓகே, அர்பன் பிளானிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது கிரானரிஸ். கிரானரிஸ் அப்படின்னா ஃபுட் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுற பிளேஸ்.
ஃபுட் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் தான் கிரானரி. இது எங்கெல்லாம் பார்த்துருக்கோம்னா மொஹஞ்சதாரோல பார்த்துருக்கோம், ஹரப்பால வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? மொஹஞ்சதாரோல தான் இருக்கறதுலயே பிக்கஸ்ட் கிரானரியை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஹரப்பால பார்த்தோம்னா 6 கிரானரியை வந்து பார்க்க முடியுது சின்ன சின்னதா. இது எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எமர்ஜென்சிக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வேணும் அதுக்காக கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க. டேக்ஸ் பர்பஸ்க்காகவும் டேக்ஸாகவும் பீப்புள் கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம்னு சொல்றாங்க. பிகாஸ் அப்போ வந்து கரன்சி கிடையாது, பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற அக்ரிகல்ச்சர் குட்ஸை வந்து டேக்ஸா வாங்கியிருப்பாங்க. அதை தான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கிரானரி எல்லாம் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா சிட்டாடல்ல தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கிரானரிக்கு எல்லாமே திக் வால்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா பெஸ்ட் கிட்ட வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷனுக்காக அங்கே வந்து ஓப்பனிங்ஸும் ட்ரையாங்குலர் ஓப்பனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஷேப்ல ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிரேட் பாத். இது எங்க பார்க்குறோம்னா மொஹஞ்சதாரோல வந்து பார்க்க முடியுது. இதோட சைஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஃபேக்சுவலாக 4.5 into 7 meters 2.4 மீட்டர் டெப்த்தில் வந்து மொஹஞ்சதாரோட இந்த கிரேட் பாத் வந்து பார்க்க முடியுது. இது வந்து ரிலீஜியஸ் பர்பஸ்க்காகவும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரூலிங் கிளாஸ் வந்து அங்கே வந்து ரிச்சுவல் பாத் வந்து எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எக்ஸாக்டா இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, பட் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிட்டுமனை வச்சு இதை வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சேஞ்சிங் ரூம்ஸும் இருக்கு. இந்த கிரேட் பாத்தை சுத்தி ரிச்சுவல் பாத்துக்கு அப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்கான சேஞ்சிங் ரூமும் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான தண்ணி எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறுல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து சொல்லியாச்சு. ஸோ பேர்ன்ட் பிரிக்ஸ் வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஜிப்சம் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிட்டுமனை வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் இன் தி வேர்ல்டு எதுனா கிரேட் பாத். ஸ்டேர் கேஸும் இருந்திருக்கு இந்த டேங்க்குள்ள வந்துட்டு போகிறதுக்கு. எங்கன்னா நார்த் அண்ட் சவுத்தில் வந்து ஸ்டெப்ஸும் இருந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா, அந்த கிரேட் பாத்குள்ள வர்றதுக்கான ஸ்டேர் கேசஸ் நார்த் அண்ட் சவுத்தில் வந்து இருக்கு. அடுத்தது சோஷியல் லைஃப். சோஷியல் லைஃப் பார்த்தோம்னா ஜென்ரலான பீப்புளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாரும் மிடில் கிளாஸாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏர்பன் பீப்புளாக இருந்திருக்காங்க. ஹவுசஸ் வந்து ரூல்டும் ரிச் மர்ச்சன்ட்ஸும் புவர் லேபர்ஸ். அதாவது ஹவுசஸ்னால் எப்படி சொல்லலாம்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த பீப்புளை வந்து மூணா பிரிக்கலாம். யாருன்னா ரூல்டு ரிச் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் தென் புவர் லேபர்ஸ். பாசிபிளி ரூல்டு பை கிளாஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ். ஏன்னா இவங்க வந்து கான்குவெஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி டெம்பிள்ஸும் நம்ம நிறைய எக்ஸ்கவேட் பண்ணலை. இப்போ ப்ரீஸ்ட் கிளாஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெம்பிள்ஸ் நிறைய பார்த்துருக்க முடியும். இல்லை ஒரு கிங் மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு குரூப் இல்லைன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா கான்குவெஸ்ட் ஆச்சு பார்த்துருக்க முடியும். இது ரெண்டுமே இல்லை. ஆனால் ட்ரேடுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் மேபி ஒரு குரூப் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து ரூல் பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி டோலவிரா சைட் பார்த்தோம்னா ஃபோர்ட்டுக்குள்ள ஃபோர்ட் இருக்கு. நம்ம பார்த்தோம் சிட்டி இருக்குன்னா அதை சுற்றி செவர் எழுப்புறாங்கன்னு சொல்லி. அதுக்குள்ளேயும் இன்னொரு ஃபோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டாடலுக்கு ஒரு ஃபோர்ட், லோவர் டவுனுக்கு ஒரு ஃபோர்ட். அது மாதிரி ஃபோர்ட்டுக்குள்ள ஃபோர்ட் இருக்கிறது டோலவிரா. அதே மாதிரி மேட்ரியார்கலாவும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மேல் ஸ்டாச்சூஸை விட ஃபீமேல் ஸ்டாச்சூஸ் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. அதனால தான் வந்து மேட்ரியார்கலா மேபி இருந்திருக்கலாம். மேட்ரியார்கல்னா பவர் வந்து ஃபீமேல் கிட்ட இருந்திருக்கும். அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸும் மேபி ஃபீமேல் கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து பொண்ணுக்கு அந்த மாதிரி கூட மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கம்ப்ளீட்டா இதுதான்னு சொல்ல முடியல. பிகாஸ் நம்ம வந்து இன்னும் அந்த இன்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம டீகோட் பண்ணல. அதனால இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லி அந்த ஸ்டாச்சூஸை வச்சு மட்டுமே சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டா இதுதான் சொல்லலை. அதே மாதிரி சில்க், காட்டன், உல் இந்த 3 மெட்டீரியல்ல ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. காட்டனை வந்து சிண்டோன்னு கிரீக்ல இருக்கவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இண்டஸ்லேருந்து வந்திருக்கு, சிந்த் ரிவர் கிட்ட இருந்து வந்தனால அதை வந்து சிந்தோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் காலப்போக்கில் காட்டன்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிண்டோன்னு சொல்லியிருக்காங்க இங்கிருந்து வர காட்டனை.
அதே மாதிரி பீஸ் ஆஃப் woven கிளாத் வந்து மொஹஞ்சதாரோல வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா கிளாத்னா மக்கி போயிடும் கரெக்ட்டுங்களா? ஆனா மொஹஞ்சதாரோல வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன் ப்ரீஸ்ட், ஆர்டிசன், பெசன்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளை வந்து பார்க்க முடியுது. ஹரப்பால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்மேன் குவார்ட்டர்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஹரப்பால வந்து நம்ம சொன்னோம் 6 கிரானரி இருக்குன்னு. அந்த 6 கிரானரி கிட்டேயும் குவார்ட்டர்ஸ் பார்க்க முடியுது. அந்த குவார்ட்டர்ஸ் வந்து எதுக்குன்னா வேலை செய்கிறவங்களுக்கான குவார்ட்டர்ஸாக வந்திருக்கு. அதேமாதிரி லோத்தரில் பார்த்தோன்னா காப்பர் வேலை செய்கிறவங்களுக்கான ஒர்க் ஷாப்பும் பார்க்க முடியுது. ஒர்க் ஷாப்பு கிட்டேயே குவார்ட்டர்ஸும் பார்க்க முடியுது. லோத்தரில் பார்த்தோம் சாண்டுஹாரும் அண்ட் லோத்தல் இந்த 2 சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா பீட் மேக்கிங் அவங்களோட ஷாப்பும் பார்க்க முடியுது. எங்கன்னா லோத்தலும் சாண்டுஹாரோ அந்த 2 சிட்டியில பீட் மேக்கர்ஸோட ஷாப்ஸை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து டபுள் கிராப்பிங் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற சோர்ஸ்ல எல்லாமே டபுள் கிராப்பிங் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து எண்ட் ஆகும்போது, அதாவது லேட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லை லேட் ஹார்பன் ஃபேஸில் தான் அதை பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நவம்பர் டைமில் வந்து விதைச்சிருவாங்க. ஏப்ரல் டைமில் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. ஸோ தட் ஏப்ரலுக்கு அப்புறம் வர ஃப்ளட்னால அந்த கிராப் வந்து டேமேஜ் ஆகாது அப்படிங்கறனால ஃப்ளட்டை கால்குலேட் பண்ணி இந்த டைம் பீரியட்ல வந்து கிராப் வந்து போட்டாங்க ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனா லேட்டர் பீரியட் என்ன ஆயிருக்குன்னா ஃப்ளட் வந்து கம்மியானனால டபுள் கிராப்பிங், அதாவது வின்டர் லோ கிராப் சம்மர் லோ கிராப்னு மாறி இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் ஸ்கூல் புக்ல வந்து அக்ரிகல்ச்சர்னாவே டபுள் கிராப்பிங் தான் ஃபாலோ பண்ணதா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது சிந்த் அண்ட் பஞ்சாப்ல வந்து வீட் அண்ட் பார்லி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ராங்பூர் அண்ட் சுர்கோட்டா இங்கே வந்து ரைஸ் அண்ட் மில்லட்ஸ். ஸோ இது வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா பாகிஸ்தான்ல வந்து வீட் அண்ட் பார்லி வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா குஜராத், மகாராஷ்டிரா இந்த இடத்துலலாம் ரைஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து அதிகமாக பார்க்கப்படுது. ஸோ என்னென்ன கிராப்ஸ் வந்து வளர்த்திருக்காங்கன்னா வீட், பார்லி, ஹார்ஸ் கிராம், பீஸ், வாட்டர்மெலன், செசமி, டேட்ஸ், மில்லட், கிரேப்ஸ், ஹென்னா, கார்லிக், மஸ்டர்ட், ரைஸ் இது போகவும் நிறையா ராகி இது மாதிரிலாம் நிறையா வளர்த்திருக்காங்க. சுகர் கேன் மட்டும் இவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணல. ஸோ எப்படி அனிமல்ஸ்ல வந்து ஐவிசிக்கு வந்து ஹார்ஸ் அனிமல் தெரியாதோ அதே மாதிரி கிராப்ல வந்து சுகர் கேன் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. சுகர் கேன் ஓகேங்களா? சுகர் கேன் வந்து இண்டஸ் வேலி பீப்புள் ஹார்வெஸ்ட் பண்ணல. மெட்டல்ல வந்து அயன் மெட்டல் வந்து தெரியாது. அனிமல்ல வந்து ஹார்ஸ் வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளவுடு ஃபீல்ட்ஸ், அதாவது நிலத்தை வந்து உழுதுறதுக்கான அடையாளம் வந்து காலிபங்கன்ல வந்து தெரியுது. டெரகோட்டா மாடல் பிளவுஸ் வந்து பனவாலி அண்ட் பஹல்வல்பூர், அதாவது டாய்ஸ்ல விளையாட்டு பொம்மைங்கள்ல பிளவ் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ரியலா யூஸ் பண்ணது வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க அதை வந்து மேபி உட்ல செஞ்சிருக்கலாம். உட்டுங்கனால அது வந்து டீகம்போஸ் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேனல்ஸ் யூஸ் பண்ணதை விட ஃப்ளட் இரிகேஷனை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர்ல விதைச்சு ஏப்ரல் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்காங்க. மில்க் அண்ட் கர்டும் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் டெய்ரியும் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? எதுவுமே மிஞ்சி இருக்காது. அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கேட்டில், அதாவது பஃபலோ அதுக்கப்புறமா கவ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெச்சூராகி இறந்து போயிருக்கு. அப்படின்னா அது வந்து மீட்டுக்காக அவங்க யூஸ் பண்ணல, டைரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுவே இந்த கோட்டு ஷீப் எல்லாம் பார்த்தோம்னா சின்ன ஏஜ்லயே இறந்துருக்கு. விச் மீன்ஸ் மீட்டுக்காக அதை கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இதை வச்சுதான் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியுது. அதே மாதிரி கேட்டில் வந்து ஃபுட்டுக்காக டைரி ப்ராடக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா போன் வந்து பார்த்தோம்னா குக் பண்ணி சாப்பிடும்போது போன்ல வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதுவே அது இறந்து போய் புதைச்ச போன், ஹியூமன் டச் பண்ணாத போனுக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ கோட்டோட போன்ஸ்ல எல்லாமே ஹியூமனோட டீத் பட்டு ஸ்கிராச் பண்ணதெல்லாம் இருக்கு. ஆனா கேட்டில்ஸ்ல வந்து பெருசா இல்லை. அதனாலதான் மீட்டுக்கு யூஸ் பண்ணதை விட, மீட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதை விட பாலுக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. மீட்டுக்கு கோட்ஸை வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ டொமஸ்டிகேட்டட் கேட்டு, டாக் இது எல்லாத்தையும் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. எலிஃபெண்ட், ரைனோ கூட டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹார்ஸை பற்றி தெரியாது. ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிகேட்டட் எலிஃபெண்ட் பார்த்தோன்னா
இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குனே இருக்கிற ஒரு பெக்யூலரான திங். அது வந்து மற்ற சிவிலைசேஷனில் பார்க்க முடியாது. அதே மாதிரி ரைனோசரஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் தான் பார்க்க முடியுது. கரெக்டுங்களா? அஸ்ஸாமில் தான் ரைனோசரஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைமில் பார்த்தோம்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, பஞ்சாப் அந்த ஏரியாவில் கூட ரைனோசரஸ் இருந்திருக்கு. காலப்போக்கில் அது அப்படியே அழிஞ்சு இப்போ அஸ்ஸாமில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட். என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு, என்ன மாதிரி கிராஃப்ட் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதெல்லாமே ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் பார்த்தோம்னா பீட் மேக்கிங்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பிகாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ், எந்த ஸ்டோன் எந்த மெட்டல் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக பீட்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. பீட் மேக்கிங் ஒர்க் ஷாப்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ பீட் மேக்கிங்கில் இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கணும். பிகாஸ் அது அதிகமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பீட் மேக்கிங்கில் வந்து இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்னமெண்ட் மேக்கிங், எல்லா டைப் ஆஃப் ஆர்னமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. லைக் நெக்லஸ், இயரிங், பேங்கிள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சில்வரை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது பார்த்தோம்னா ஹரப்பன் பீப்புள் தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஷெல் பேங்கிளும் பண்ணியிருக்காங்க. ஐவரியில் வந்து கார்விங்கும் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஒர்க்ஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரான்ஸ்ல ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து பிரான்ஸ் எப்படி கொண்டு வர்றது, அதாவது அலாய் மேக்கிங் பத்தி தெரிஞ்சிருக்கு. காப்பர்ல நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மெட்டல் குறித்த நாலேஜும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி போட் மேக்கிங்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா அவங்க மெசபட்டோமியா கூட அரேபியன் சி வழியா தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க போட் மூலியமா தான் போயிருக்கணும். ஸோ போட் மேக்கிங்கான ப்ரூஃபும் இருக்கு. ஏன்னா லோத்தல் வந்து டாக் யார்டாகவும் இருந்திருக்கு. ஸோ இது மூலியமா ஷிப் மேக்கிங்கும் இருந்திருக்கு, ஐ மீன் போட் மேக்கிங்கும் இருந்திருக்கு. எக்ஸ்டர்னல் ட்ரேட் சி வழியாகவும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. சிவில் இன்ஜினியரிங்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க வீடு கட்டினது, டவுன் பிளானிங் எல்லாம் வச்சு நம்மளுக்கு அவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் நாலேஜும் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா இன்டர்லாக்கிங் அந்த சிஸ்டமை வச்சு தான் பிரிக்ஸை லே பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால சிவில் இன்ஜினியரிங் நாலேஜும் இருக்குன்னு சொல்றோம். அடுத்து மெடிக்கல் நாலேஜ் பார்த்தோம்னா ப்ரோட்டோ டென்டிஸ்ட்ரி. மெஹர்கர்ல பார்த்தோம்னா ஒரு லைவ் ஹியூமனுக்கு டீத் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டென்டிஸ்ட்ரி ஒர்க்கும் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பிரெயின் சர்ஜரி பண்ணதுக்கான ப்ரூஃபும் தெரியுது. எங்க அப்படின்னா லோத்தல்ல ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. அதே மாதிரி ஹெர்ப்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் அப்படியே சொன்ன மாதிரி பீட் மேக்கர்ஸோட ஷாப் வந்து சான்ஹூடாவோலையும் லோத்தல்லையும் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் டு யூஸ் சில்வர் இன் தி வேர்ல்டு. என்னென்ன மெட்டல் தெரியும்னா பிரான்ஸ், காப்பர், சில்வர், கோல்டு, டின்னு இது எல்லாமே தெரியும். ஆனா அயன் பத்தி தெரியாது. ஓகேங்களா? எக்ஸ்கவேட் பண்ண ஆர்டிகிராஃப்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னா நைஸு, ஸ்பியர்ஸு, ஷார்ட் ஸ்வர்டு இது மாதிரி எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ் ஐடல், மொஹஞ்சதாரோல ஒரு டான்சிங் கேர்ள் பிரான்ஸ் ஐடல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து லாஸ்ட் வேக்ஸ் ஸ்டாச்சு மேக்கிங் மெத்தட். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாச்சு வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட், அந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு வந்து ரைட் ஹேண்டை வந்து இடுப்புல வச்சிருக்கோம். த்ரிபங்கா போஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் டான்ஸ்ல இருக்கிற அந்த போஸ்ல வந்து அந்த பொண்ணு நின்றுருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டான்சிங் கேர்ளை பத்தினது. அடுத்து ப்ரீஸ்ட் கிங், இதுவும் மொஹஞ்சதாரோல தான் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் என்னன்னா ஸ்டீடைட் மெட்டீரியல். இது வந்து ஒரு ஸ்டோன் டைப். ஓகேங்களா? அந்த மெட்டீரியலை பண்ணியிருக்காங்க. எம்ப்ராய்டரி ஷால் வந்து வியர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹாஃப் ஐஸ் க்ளோஸ்ட், ஐஸ் வந்து பாதி மூணு மாதிரி ஒரு மெடிடேட்டிவ் போஸ்ட்ல இருக்கிறதுனால ப்ரீஸ்டாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா வியர் பண்ணிக்க ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மேபி கிங்காகவும் இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ ரெண்டுல எதுவும் தெரியாதனால அது வந்து ப்ரீஸ்ட் கிங்னு அந்த ஸ்டாச்சு வந்து அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பிரான்ஸை விட, இது பிரான்ஸ் ஏஜ்னு சொன்னாலும் பிரான்ஸை விட காப்பர் பார்ட்டிகல்ஸ்ல காப்பர் ஆர்டிகல்ஸ் தான் அதிகமா கிடைச்சிருக்கு. அதனால இவங்க பேக்வேர்டுனால சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிரான்ஸை பத்தி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து காப்பர் வந்து அதிகமாகவும் கிடைச்சிருக்கு. அதை வந்து பிடிச்சிருக்கு அவங்களுக்கு காப்பர் ஐட்டம்ஸ். ஸோ அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னால தான் காப்பர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர பேக்வேர்ட்னஸ் கிடையாது. ஓகேங்களா? பிரான்ஸ் ஏஜுங்கனால அவங்களுக்கு பிரான்ஸ் மட்டுமே கிடையாது, காப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹரப்பால கிடைக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே டிஃபென்சிவ் நேச்சராக தான் இருந்திருக்கு. அதாவது ஒருத்தங்க நம்மளை அட்டாக் பண்ணா என்ன பண்ணும் அந்த மாதிரியான வெப்பன்ஸ் தான் இருக்கே தவிர ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்ற மாதிரி இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய டெரகோட்டா டாய்ஸ்னா களிமண் பொம்மைகள் நிறைய பார்க்க முடியுது.
இந்த பொம்மைகள்ல பாத்தீங்கன்னா மூவபிள் பார்ட்ஸ் இம்மூவபிள் பார்ட்ஸும் இருக்கு. இப்ப கார்ட், இந்த மாட்டு வண்டி மாதிரி இருக்க பொம்மைகள்ல அந்த வீல் எல்லாமே சுத்துற மாதிரி தான் இருக்கு. ஸோ மூவபிளும் இருக்கு, இம்மூவபிள் பார்ட்ஸ் வச்சும் பொம்மைகளை செஞ்சிருக்காங்க. அடுத்தது பாட்ரி. வீல்ல வந்து பாட்ஸ் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்ல வந்து செஞ்சிருக்காங்க. மெயினா இருக்கிறது என்னன்னா ரெட் கலர் பாட்ரி தான். அதுல வந்து பிளாக் கலர்ல டிசைன் இருக்கும். இதுதான் அதிகமா பார்க்கப்படுது. என்னென்ன டிசைன்ஸ் இருக்கும்னா ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் அனிமலோட டிசைன்ஸ், இது எல்லாமே பார்க்க முடியும். இந்த பார்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா குக்கிங்காக இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணக்காக யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. பெர்ஃபோரேட்டட் பார்ட்ஸ், இதுதான் பெர்ஃபோரேட்டட் பார்ட்ஸ், அதாவது ஹோல்ஸ் இருக்கு தெரியுதுங்களா. இதை வந்து எதுக்குன்னா ஃபர்மெண்டட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸை வந்து வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபில்டர் பண்ணதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பாலிக்ரோம் பாட்டரி, இது வந்து கொஞ்சம் ரேரான பாட்டரி. பாலிக்ரோம்னா நிறைய கலர். ஸோ நம்ம ரெட் கலர் பாட்டரி பார்த்தோம், அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கிற பாட்டரி வந்து ரேரா பார்க்க முடியுது. ஆனால் சின்ன சின்ன ஐட்டமா பெரிய பானையா பார்க்க முடியாது, பட் குட்டி குட்டி பவுல் மாதிரியான ஷேப்ல வந்து இந்த பாலிக்ரோம் பாட்டரிஸ் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்சிஸ்ட் வேர்னா எப்படி சொல்லலாம்னா பாட் செஞ்சுட்டு அது மேல வந்து உங்களுக்கு ஈரமா இருக்கும் போதே வரைகிறது. ஓகேங்களா. ஸோ தட் அது ஒரு இம்ப்ரெஷனை மேக் பண்ணும். ஸோ அதை தான் வந்து இன்சிஸ்ட் வேர்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஈரமா இருக்கும் போது அந்த டிசைனை வரைஞ்சிருக்காங்க. லைட்டா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது லைட்டா செதுக்குன மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆனா மெயினா இருக்க பாட்ரி அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிய வேண்டியது ரெட் வேர் வித் பிளாக் பெயிண்டிங். அதுதான் காமனா எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. மிச்சது எல்லாமே ரேர் கேஸ் தான். அந்த பெர்ஃபோரேட்டட் இது பாட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்மெண்டட் ட்ரிங்க்ஸுக்காக யூஸ் பண்ணது. அடுத்து நம்ம ஸ்கிரிப்டை பத்தி பார்க்கலாம். பிக்டோகிராஃபிக் அண்ட் லோகோ சிலபிக். அதாவது பிக்டோகிராஃபிக்னா ஒவ்வொரு பிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்ட்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிக்சர். கரெக்டுங்களா. ஸோ பிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லோகோ சிலபிக்னா ஒரு மீனிங்கை சொல்றதுக்கு ஒரே ஒரு டிராயிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி வரைகிறாங்க அப்படின்னா அது வந்து லோகோ சிலபிக். அதுவே விமன் எழுதுறேன் அப்படின்னா இது லோகோ சிலபிக் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு டிராயிங்ல நான் காட்டுறேன். ஸோ லோகோ சிலபிக்னா அதுதான். ஓகேங்களா. அதே மாதிரி ரைட்டிங் எது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா பவுஸ்ட்ரோஃபிடான் இந்த மெத்தட்ல எழுதியிருக்காங்க. அதாவது இப்படி எழுத ஆரம்பிப்பாங்க, இங்க சென்டென்ஸ் லைன் முடிஞ்சோன்னு இப்படி எழுதுவாங்க, அடுத்து இப்படி எழுதுவாங்க, நெக்ஸ்ட் இப்படி எழுதுவாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் பவுஸ்ட்ரோஃபிடான்னு சொல்றோம். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்படி எழுதிட்டே வருவாங்க, எண்டு போகும்போது இப்படி குறுக்கி எழுதுவாங்க. ஏன்னா இடம் பத்தல அந்த லாஸ்ட் வேர்டை வந்து எழுதணும்னு சொல்லி சின்னதாக எழுதுவாங்க. அப்போ மறுபடியும் இங்கே நார்மலாக எழுதிட்டு வருவாங்க, இந்த சைடு குறுக்கி இருப்பாங்க. நம்மளே நோட்ல அப்படிதான் எழுதுவோம். கரெக்டுங்களா. சில டைம் இந்த எண்டில் போகும்போது குறுக்கி எழுதியிருப்போம். ஸோ அது மாதிரி பண்ணதுனால இது வந்து இந்த பவுஸ்ட்ரோஃபிடான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 400லேருந்து 600 சைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒவ்வொன்றும் சைன். கரெக்டுங்களா. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீனிங்கை சொல்லும். ஸோ 400லேருந்து 600 சைன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா 40லேருந்து 60 தான் காமனா யூஸ் பண்ற சைன்ஸ். மிச்சது எல்லாமே அதோட வேரியன்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப கா அப்படின்னா கா வரிசையிலேயே நிறைய இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இதுதான் மெயின். இது இக்குங்கிறதா மெயின், இதோட வேரியன்ட் தான் மற்றதெல்லாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இதுவுமே. ஸோ மெயினா பேஸா இருக்கிறது 40லேருந்து 60 சைன்ஸ். அதோட வேரியன்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது நம்மளுக்கு 400லேருந்து 600 வரைக்கும் வருது. கம்ப்ளீட் ஸ்கிரிப்டை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1923 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டெசிமல் சிஸ்டமும் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் ஃபார் யூனிட்ஸ் அண்ட் செமி சர்க்கிள் ஃபார் 10. நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தோம்னா டெசிமல் பேஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பைனரின்னு சொன்னோம்னா பைனரி சிஸ்டம்ல எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கும்? 2 இருக்கும், 1 and 0. அதே ஆக்டேட்ல பார்த்தோம்னா 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ டெசிமல்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கு, அதாவது 2 டிஜிட் இருக்க போகுது. அப்போ யூனிட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து எப்படி டினோட் பண்றாங்கன்னா டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். டென்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட் எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா செமி சர்க்கிள். ஓகேங்களா. இதுதான் சொல்ல வராங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு என்ன தெரியணும்னா டெசிமல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். டெசிமல்னா நம்ம இப்போ பார்க்குற இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆகுது 1.5 அந்த டெசிமல் கிடையாது. டெசிமல் சிஸ்டம் இப்போ நம்ம யூஸ் பண்றோம் 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா. ஸோ அதுதான் டெசிமல் சிஸ்டம்.
அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காமன் ஸ்கிரிப்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கிற எல்லா சிட்டிஸ்லயுமே ஸ்கிரிப்ட் எல்லாமே காமனா இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு இன்டகிரேஷன் நல்லா இருக்குன்னு தெரியுது. அதாவது இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே லாங்குவேஜ் பேசுறோம், கரெக்டுங்களா? அது மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபுல்லா ஒரே ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால அவங்களால இன்டிகிரேட்டடா இருந்திருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. 1700 பிசிஇக்கு அப்புறமா இந்த டைப் ஆஃப் ரைட்டிங் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கடத்திட்டு போகிறத வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. டோலவிரா இந்த சிட்டில தான் ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுலே பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த பிக்சர்ல இருக்கிறது, ஓகேங்களா? இது வந்து ஒரு நேம் போர்டு மாதிரி சிவிக் பர்பஸ்க்காக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு வுட்ல வந்து இன்ஸ்கிரைப் பண்ணது. அவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை. பெரிய லார்ஜஸ்ட் ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டோலவிரால, ஓகேங்களா? அடுத்தது எக்கனாமி. இது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா ட்ரேடு தான் அதிகமா இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ ட்ரேடு தான் இருக்கு. யார் கூட? மெசபடோமியா, பர்ஷியன் சிவிலைசேஷன் கூட, ஈஜிப்ட்ல கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இங்க இருக்கிற சீல்ஸ் வந்து மெசபடோமியால கிடைக்குது. மெசபடோமியாவோட 3 சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் வந்து நம்மளுக்கு ஐவிசியில வந்து கிடைச்சிருக்கு. இது மூலியமா நம்மளுக்கு ட்ரேட் நடந்திருக்குன்னு தெரியுது. இண்டஸ் ரீஜியனை மெசபடோமியன்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மெலுஹான்னு சொல்லியிருக்காங்க. மெலுஹா போக இன்னும் ரெண்டு இடத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா டில்மன். இந்த டில்மன் வந்து இப்போ மாடர்ன் டே பஹ்ரைனா இருக்குன்னு சொல்றாங்க. மக்கன் அப்படிங்கிறது ஓமனா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மெசபடோமியன்ஸ் வந்து 3 பேர்த்து கூட ட்ரேட் பண்ணியிருக்கோன்னு எழுதி வச்சிருக்காங்க. யார் கூட? மெலுஹா, டில்மன், மக்கன். அதுல மெலுஹாங்கிறது இண்டஸ் வேலி பீப்புளா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மெசபடோமியன்ஸ் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்கன்னா கார்மெண்ட்ஸ், பெர்ஃப்யூம், லெதர் ப்ராடக்ட்ஸ், சில்வர், இது எல்லாமே ஹரப்பன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஹரப்பன்ஸ் வந்து என்ன மெசபடோமியாக்கு அனுப்பியிருப்பாங்கன்னா காப்பர், கர்னீலியன், ஜுவல்ஸ் இதெல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? எக்கனாமில அடுத்து என்னன்னா நம்ம சொன்னோமே பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. ட்ரேடு வந்து இன்டர்னலாவும் நடந்திருக்கு, எக்ஸ்டர்னலாவும் நடந்திருக்கு. இன்டர்னலா எப்படின்னா புல்லக் கார்ட்ஸ்ல வந்து நடந்திருக்கு. எக்ஸ்டர்னலா வந்து அரேபியன் சீ வழியா போட்டா நடந்திருக்கு. லோத்தல்ல வந்து ஒரு டாக்யார்ட் நம்மளால பார்க்க முடியுது. ஹரப்பன் சீல்ஸ் வந்து எங்கெல்லாம் பார்த்திருக்காங்கன்னா சுசா அண்ட் ஊர் இந்த 2 சைட்ல வந்து பார்த்திருக்காங்க. சி போர்ட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ராங்பூர், சோம்நாத் அண்ட் பலகட். இது 3ம் தான் சி போர்ட்டா இருந்திருக்கு இண்டஸ் வேலி டைம்ல. எதுனா ராங்பூர், சோம்நாத், பாலகோட். வெயிட்ஸ் பார்த்தோம்னா பைனரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம 1 கேஜி 2 கேஜின்னு வாங்குறோம், கரெக்டுங்களா? 1 into 2 2. அதுக்கப்புறம் நம்மளால 3 கேஜி அப்படிங்கிற யூனிட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து அடுத்து 4க்கு போயிருப்பாங்க, அடுத்து 6, இந்த மாதிரி தான் போயிருக்கு. 4க்கு அப்புறம் 8, 16 into 2 பண்ணிக்கிட்டே வரணும், ஓகேங்களா? வெயிட்ஸ் இந்த எடக்கல் வந்து எதுல பண்ணியிருக்காங்கன்னா சர்ட் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன்ல இருந்து பண்ணியிருக்காங்க. அது போக லைம் ஸ்டோன் ஸ்ட்ரீடைட்லயும் பார்க்க முடியுது. ஆனா டாமினண்டா இருக்கிறது வந்து இந்த சர்ட்டுங்கிற டைப்ல. இந்த சர்ட் டைப் வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வியர் அண்ட் டியர் பெருசா இல்லை, அது ரொம்ப நாள் அதே ஷேப்ல இருக்குங்கனால அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐவரி ஸ்கேல், அதாவது தந்தம், யானையோட தந்தத்துல இருக்கு அந்த ஐவரினால ஆன ஸ்கேல் வந்து மொஹஞ்சதாரோல வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து ஷெல் ஆப்ஜெக்ட் வந்து ஆங்கிள்ஸை மெஷர் பண்றது. இப்போ இந்த 30° 60° இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்றதுக்கு ஒரு ஷெல் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சௌராஷ்டிரால வந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு ஐவரி ஸ்கேல் வந்து லோத்தல்ல கிடைச்சிருக்கு. இது வந்து ஐவரியில ஷெல் ஸ்கேல், சாரி, மொஹஞ்சதாரோல கிடைச்சது வந்து ஷெல் ஸ்கேல், லோத்தல்ல கிடைச்சது தான் ஐவரி ஸ்கேல், ஓகேங்களா? இதை நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. மொஹஞ்சதாரோல ஷெல் ஸ்கேல், ஐவரி ஸ்கேல் வந்து லோத்தல்ல, ஆங்கிள்ஸ் மெஷர் பண்றது வந்து சௌராஷ்டிரால, ஓகேங்களா? இது வந்து எந்தெந்த மெட்டல்ஸ் இல்லைன்னா திங்ஸ் வந்து எங்கிருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இதுல இருக்கு. கேஜிஎஃப் கோலா கோல்டு ஃபீல்ட்ஸ்ல இருந்து தான் கோல்டு வந்து அப்போ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா இன்லேண்ட் ட்ரேடோட எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து டேட்டா தான். இது வந்து மேட்ச்லலாம் சில டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நோட்ஸ்ல வந்து இதை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா?
அடுத்தது ரிலீஜியன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சருமே நம்மளுக்கு கிடைக்கல. டெம்பிள்னு சொல்லக்கூடிய எந்த ஸ்ட்ரக்சருமே நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ ரிலீஜியனை பத்தி பெருசா நம்மளுக்கு ஐடியா கிடையாது. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த சீல்ஸ், அந்த ஸ்டாச்சூஸை வச்சு நம்ம என்ன இன்டர்ப்ட் பண்ண முடியுது அப்படின்னா, ஹரப்பன் ரிலீஜியன் வந்து அனிமிசம் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். அனிமிசம் அப்படின்னா அவங்கள சுத்தி இருக்கிறத வந்து கடவுளா பார்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ், சன், இது மாதிரி சுத்தி இருக்கிற நேச்சுரல் திங்ஸை வந்து கடவுளா பார்க்கறது தான் அனிமிசம். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய ஆமுலெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆமுலெட்ஸ்னா கையில போடுற காப்பு. அது நிறைய கிடைச்சிருக்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க வந்து பேய், ஈவில் ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்பி இருக்காங்க. அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக இந்த ஆமுலெட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி ஐடல்ட்ரியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்மளால சொல்ல முடியுதுன்னா, நிறைய சிலைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஃபயர் ஆல்டர். ஃபயர் ஆல்டர்னா இந்த யாக குண்டம் இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த யாகம் செய்யறதுக்கு விறகெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபயர் ஆல்டர்ஸ் வந்து காளிபங்கன்லயும் லோத்தல்லையும் நம்மளால பார்க்க முடியுது. பசுபதி ஷீல். இந்த சீல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் கரெக்ட்டுங்களா? புரோட்டோ சிவான்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து சிவனை தான் கொண்டிருக்காங்கன்னு ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இது வந்து சிவன் கிடையாது. பட் இதுல இருந்து தான் சிவன் வந்து எவால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீல் வந்து நடுவுல ஒரு ஹியூமன் இருக்கிற மாதிரி இருக்கும். கிராஸ் லெக், காலை மடிச்சு உட்காந்துருப்பாங்க. தலையில வந்து கொம்பு இருக்கிற மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. சுத்தியும் அனிமல்ஸ் இருக்கும். என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா எலிஃபண்ட், டைகர், ரைனோ, பஃபலோ, டீர். ஸோ இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ எலிஃபண்ட், டைகர், ரைனோ, பஃபலோ, டீர். இந்த பஃபலோக்கு பதிலா ஆக்ஸ்ன்னு சில டீம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸோ பஃபலோ தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அனிமல் சாக்ரிஃபைஸும் இருந்ததுக்கான ப்ரூஃப் இருக்கு. எப்படின்னா ஒரு பர்கில் பிளேஸ் பக்கத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு சீல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதுல வந்து கொம்பு வச்ச ஒரு டெய்டி, ஒரு கடவுள் மாதிரியான ஸ்ட்ரக்சர், ஒரு உருவத்தை வந்து காட்டுறாங்க. பீப்புள், மனுஷங்க வந்து ஒரு அனிமலை வந்து இழுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரியான ஒரு டெபிக்ஷனை வந்து பாக்குறாங்க. ஸோ அது மூலியமா அனிமல் சாக்ரிஃபைஸும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் சாக்ரிஃபைஸும் ஒரு சில சைட்ஸ்ல வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா? அடுத்தது பலியில். நார்த் டு சவுத் டைரக்ஷன் இதுல தான் பலி பண்றாங்க. அவங்கள புதைக்கும் போது அவங்க ஃபுட்டு, பாட்ரி இது மாதிரியும் இருக்கு. சில பக்கம் டாக்ஸையும் சேர்த்து புதைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கிரே கூட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. மெசபடோமியா, ஈஜிப்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா இறந்து போனவங்க கூட கிரேவ் கூடா புதைக்கிறது வந்து எக்ஸ்பென்சிவா கூட இருக்கும். ஜுவல்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட புதைப்பாங்க. பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பார்த்தோம்னா ரொம்ப பேசிக்கானது மட்டும்தான் கிரேவோட கூட புதைக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பரியல் வந்து 3 டைப்ல பார்க்க முடியுது. ஒன்று வந்து கம்ப்ளீட் பரியல், இன்னொன்று ஃப்ராக்ஷனல் பரியல், இன்னொன்று கிரெமேஷன் ஃபாலோடு பை பரியல் ஆஃப் ஆஷஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பரியல்னா இறந்து போயிடுவாங்க, அவங்கள அப்படியே புதைச்சிடுறது கம்ப்ளீட் பரியல். ஃப்ராக்ஷனல் பரியல் அப்படிங்கிறது இறந்து போனவங்க உடம்ப வந்து பேர்ட்ஸுக்கு வந்து வச்சிருவாங்க. அந்த பேர்ட்ஸ், அனிமல் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மிச்சம் மீதி இருக்கிறத புதைச்சிருவாங்க. அதுதான் ஃப்ராக்ஷனல் பெரியல். கிரிமேஷன் ஃபாலோட் பை பெரியல் ஆஃப் ஆஷஸ்னா எரிச்சு அந்த சாம்பலை வந்து புதைச்சிருவாங்க. ஓகேங்களா? இந்த 3 டைப்ல தான் பெரியல் ப்ராக்டிசஸ் வந்து இருந்திருக்கு. ஹரப்பா இது மாதிரி நார்த் வெஸ்டர்ன் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா காஃபின், சவப்பெட்டியில வந்து புதைக்கிறாங்க. அதுவே இந்தியால அந்த அந்த காக்ரா ஹக்கர் அந்த வேலி அந்த டோப்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் காளிபங்கன், ராக்கிகர் இந்த ஏரியாலலாம் பார்த்தோம்னா முதுமல் தாலி மாதிரி இருக்கிற ஒரு பானையில போட்டு புதைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஹரப்பா சைட்ல வந்து உடன் காஃபின், உட்டுனால ஆன சவப்பெட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தர்ல வந்து ஒரு மேலும் ஃபீமேல் ஸ்கெலிட்டன் ஒன்னா புதைச்சதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த பிக்சர். ஓகேங்களா? அடுத்து லாஸ்டா டிக்ளைன். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி பார்த்தோம். அது ஏன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கிளியர் கட்டான ஒரு ரீசன் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்லல. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்கோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது ஃப்ளட் வந்துட்டே இருக்கும். இந்த இண்டஸ் வேலி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ளட் வரும். அது வந்து ரிவர் டிபெண்ட் பண்ணி தான் இவங்க அக்ரிகல்ச்சர் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ அந்த ரிவரோட கோர்ஸ் மாறி இருக்கு, அதோட டைரக்ஷன் வந்து மாறி இருக்கு காலப்போக்கில். அதனால இந்த இடமெல்லாம் வறண்டு போய் பஞ்சத்தினால இவங்க வந்து வேற இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சேஞ்ச் இன் ரிவர். இக்காலஜிக்கல் இன்னொன்று என்னன்னா ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த இடம் வந்து ஃபாரஸ்டட் ஏரியாவா இருக்கு. இவங்களோட நீட்ஸுக்காக, அதாவது இங்க வந்து நம்ம பார்க்கலாம் பேக்டு பிரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நிறைய விறகு தேவைப்படும். அதுக்காக இந்த ஃபாரஸ்ட்டை வந்து
ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய கேட்டில்ஸை வந்து மேய்ச்சிருக்காங்க. அப்போ அதுவும் சேர்ந்து இந்த ஏரியாவோட எக்கலாஜியை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதனால பஞ்சம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து லோ ரெயின்ஃபால். ஸோ ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணனால அந்த லோ ரெயின்ஃபால் இருக்கலாம். இல்லை ஆப்போசிட்டாக ஃப்ளட்டு வந்து மொத்தமாக அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஃப்ளட்டுக்காக தான் அந்த சுற்றி ஃபோர்ட் வச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? ஆனால் சடனாக இன்கேஸ் அதோட இன்டென்சிட்டி மாறி வரும்போது அதை டிஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். அதுவும் ரீசன்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து ட்ரையிங் ஆஃப் காகர் ரிவர். காகர் ரிவர் வந்து ட்ரை ஆனனால டிக்ளைன் ஆகிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து எர்த்குவேக். இது எதுவுமே கன்க்ளூசிவா இதுதான் சொல்ல முடியல. இதெல்லாம் இருக்கலாம் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து லீஸ்ட் எவிடன்ஸ் இருக்கிறது என்னன்னா ஆரியன் இன்வேஷன் தியரி. அதாவது சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்த பாஸ்டோரலிஸ்ட், அதாவது நாடோடிகள் வந்து இங்க வந்து இந்த பீப்புளோட கலந்துட்டாங்க. இல்லைன்னா இந்த பீப்புளுக்கு வந்து வெப்பன்ஸ் பெருசா தெரியாது, அயனும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து அயன் பத்தின நாலேஜ் இருந்துச்சு, நல்லா வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இவங்க வந்து டிஃபென்சிவ்க்கு மட்டும்தான் வெப்பன் வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து அட்டாக் பண்ணும்போது இவங்களால எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. அதனால ஆர்கன்ஸ் வந்து இந்த இடத்த இன்வைட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் தியரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டிக்ளைனுக்கான காசஸா சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஐவிசியில் இருக்கிற சைட்ஸை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே மோர் தேன் இனஃப். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் மாதிரி ஒரு சைட், இப்போ ஹரப்பானா அங்கே பெக்யூலராக யூனிக்காக என்ன இருக்குது, மொஹஞ்சதாரோட என்ன இருக்குது, அது மாதிரி நான் சொல்கிறேன். அது வந்து நான் பிடிஎஃப்ல நான் வந்து ஆட் பண்ணல, பிகாஸ் பிடிஎஃப் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இது ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். இது ஃபுல் சென்டென்ஸில் நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு அதுவே பார்க்க பெருசாக தெரியும். ஸோ வீடியோ பார்க்கும்போதே சைடில் நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. அவர்ஸ் புக்கில் எங்கேயாச்சும் சும்மா சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சைட் என்ன அப்படின்னா ஹரப்பா. ஹரப்பால நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 6 கிரானரி பார்த்தோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒர்க்மேனோட குவார்டர்ஸ் பார்த்தோம். அடுத்தது வுடன் காஃபின் பகில் நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டுங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிரிமேஷன் பகில் தான் இங்கே அதிகமாக இருக்கும். அதாவது கிரிமேட் பண்ணிட்டு எரிச்சிட்டு அந்த ஆஷை வந்து பரி பண்ணுவாங்க, புதைச்சி வைப்பாங்க. இதுதான் ஹரப்பால வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஹரப்பாக்குன்னு இருக்க பெக்யூலரான திங்ஸ் இவ்வளோதான். அடுத்து வந்து மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோல நம்ம என்ன பார்த்தோம்? கிரேட் பாத் பார்த்தோம், கிரேட் கிரானரி, பெரிய கிரானரி பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா கிளாத் பீஸ், ஒரு வூவன் கிளாத் பீஸை வந்து பார்த்தோம். பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் பார்த்தோம். அடுத்து ப்ரீஸ்ட் கிங் பார்த்தோம். மொஹஞ்சதாரோல வேற என்ன இருக்கு? காலேஜ் ஆஃப் ப்ரீஸ்ட், இது வந்து அவங்களுக்கு சொல்லலை. மொஹஞ்சதாரோல வந்து ப்ரீஸ்டுங்களுக்கான காலேஜ் ஒன்று வந்து இருக்கிறதுக்கான ப்ரூஃப்மே ஒன்று தெரியுது. பிகாஸ் நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டை இன்னும் டீசைஃபர் பண்ணல. இது வந்து ப்ரீஸ்டோட ஒரு ஹாலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சீல் கண்டுபிடிச்சிருக்காங்க மொஹஞ்சதாரோல. அந்த சீல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மேனோ விமனையும் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான ஒரு அடையாளமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹியூமன் சாக்ரிஃபைஸ்க்கு. ஓகேங்களா? ஒரு செகண்ட் இருங்க, நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மொஹஞ்சதாரோல அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஒரு மேன் அப்புறம் விமன் ரெண்டு பேர்த்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான ஒரு சீல் வந்து மொஹஞ்சதாரோல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று மிஸ் பண்ணது என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல காமனா இன்னொன்று வந்து டஸ்ட்பின்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். எதனால ஆயிருக்குன்னா பிரிக்ஸ்னால ஆன டஸ்ட்பின்ஸை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்த சிட்டி பார்த்தோம்னா லோத்தல். லோத்தல்ல நம்ம டாக்யார்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா பீட் மேக்கர்ஸோட ஷாப் பார்த்தோம். அதே மாதிரி சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 3 டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல தெரியும். 3 இல்ல 6 செக்டார்ஸா இதுல வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லோத்தல் வந்து 6 செக்டார்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. லோத்தல்ல ரைஸ் ஹஸ்க், அரிசியோட உமி வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி லோத்தல்ல தான் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் வந்து ஸ்ட்ரீட்டை பார்த்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? மித்த பக்கமெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி டோரோ
விண்டோஸோ இருக்காது அப்படின்னு. ஆனா லோக்கல்ல வந்து ஹவுஸ் ஹவுஸோட டோர் வந்து ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு ஜார்ல பெயிண்டிங் இருக்குங்க. அந்த பெயிண்டிங் வந்து பஞ்சதந்திரா ஸ்டோரியில வர ஃபாக்ஸ் கதையை வந்து சொல்ற மாதிரியான பெயிண்டிங்ஸ் வந்து லோத்தல்ல இருக்க ஒரு ஜார்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஐவரி ஸ்கேல் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபயர் ஆல்டர்ஸும் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் வேற நீங்க பார்த்தோம் டேங்க் லைக் ஸ்ட்ரக்சரும் இங்க பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் லோத்தல்ல பார்த்தது. லோத்தல் என்னெல்லாம் இருக்கு? டாக்யார்டு இருக்கு, பீட் மேக்கர்ஸோட ஷாப் பார்க்க முடியும், 6 செக்டர்ஸ் வந்து இருக்கு, ரைஸ் ஹஸ்க் பார்க்க முடியுது. வீட்டோட டோருங்க வந்து ஸ்ட்ரீட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் இதுல. ஆனா மற்ற பக்கம் அப்படி கிடையாது. ஒரு ஜார் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜார்ல பெயிண்டிங் இருக்கு. அந்த பெயிண்டிங் என்ன சொல்லுதுன்னா பஞ்சதந்திரா கதையில வர ஃபாக்ஸ் ஸ்டோரியை வந்து டிபிக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஐவரி ஸ்கேல் வந்து இங்க பார்க்க முடியுது. ஃபயர் ஆல்டார் பார்க்கலாம். டேங்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸும் இங்க இருக்கு. இது எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குன்னு இருக்கிற குவாலிட்டியிலேருந்து லைட்டாக மாறினது மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? மித்தது எல்லாமே மற்ற நம்ம ஜென்ரலாக பார்த்த எல்லா குவாலிட்டிஸும் இங்கேயும் பார்க்க முடியும். அடுத்த சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காளிபங்கன் அப்படின்னா பிளாக் பேங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்க வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா கிளவுடு ஃபீல்டு, அதாவது உழுத நிலம். அடுத்தது ஃபயர் ஆல்ட்டா இங்கேயும் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து போன்ஸ் ஆஃப் கேமல், கேமலோட போன்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம காளிபங்கன் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க கேமலோட போன்ஸ் அங்க வந்து இருந்திருக்கு அப்படின்னு. காளிபங்கன்ல வந்து நம்மளுக்கு ஏர்லி ஹரப்பா ஃபேஸும் கிடைக்கிது, மெச்சா ஹரப்பா ஃபேஸும் கிடைக்கிது, லேட்டர் ஹரப்பா ஃபேஸும் கிடைக்கிது. அதாவது லேயர்ஸா இருக்கு. இப்போ எக்ஸ்கவேட் பண்றாங்க. இந்த லேயர் பார்த்தோம்னா லேட் ஹரப்பன் ஃபேஸ்ல இருக்க பொருட்கள் கிடைக்குது. இங்க வந்து மெச்சா ஹரப்பன் ஃபேஸ், அதுக்கு கீழே எக்ஸ்கவேட் பண்ணா ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ். இதுமே 3 ஃபேஸா டெவலப் ஆனது வந்து காளிபங்கன்னு ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா மொஹஞ்சதாரோ அளவுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இங்க கிடையாது. அதாவது இந்த சிட்டி வந்து ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ், மெச்சா, லேட்டுன்னு இப்படி மூணு ஃபேஸ்லயுமே இது இருந்தாலுமே சிட்டிஸ் வந்து அவ்வளோ நல்லா டெவலப் ஆகலைன்னு சொல்றாங்க. அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் கூட ஒழுங்கா இல்லை. இங்க வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் காளிபங்கன்ல ஒழுங்கா இல்லை. அதே மாதிரி கிரிட் பேட்டர்ன் வந்து இது ஃபாலோ பண்ணல. நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் கட் பண்ணும், வீடுங்க வந்து இங்க இருக்கும் கிரிட் பேட்டர்ன்ல, கரெக்டுங்களா? ஆனா அந்த பேட்டர்ன் வந்து இங்க இல்லைன்னு சொல்றாங்க காளிபங்கன்ல. அடுத்தது பரியல்ஸ் வந்து சர்க்குலர் இல்லைன்னா ரெக்டாங்குலர் கிரேவ்ல வந்து இருக்கு. அந்த புதைச்ச இடத்த சுத்தி ஸ்டோன்ஸும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் அந்த முதுமக்கள் தாலிமாவையும் புதைச்சிருக்காங்க, அதை சுத்தி ஸ்டோன்ஸும் வச்சிருக்காங்க. எங்கன்னா காளிபங்கன்ல. அதே மாதிரி டெக்கரேட்டிவ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் பண்ணது எங்கே அப்படின்னா காளிபங்கன்ல தான். ஸோ காளிபங்கன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃப்ளோரிங்ல வந்து டெக்கரேட்டிவ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளவுட் ஃபீல்டு, உழுத நிலம் வந்து பார்க்க முடியுது. ஃபயர் ஆல்டார் பார்க்க முடியுது. கேமலோட போன்ஸ் இங்க கிடைக்குது. 3 ஃபேஸுமே இங்க பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்து எப்படி சொல்லலாம், சிட்டிஸ் வந்து அவ்வளோ நல்லா டெவலப் ஆகலை. ட்ரைனேஜ் சிஸ்டமும் இங்கே ஒழுங்கா இல்லை. கிரிட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணலை. பரியல் வந்து இங்கே சர்க்குலர் ஷேப்டு கிரேவ்ல இருக்கு, இல்லைன்னா ரெக்டாங்குலர் ஷேப்டு கிரேவ்ல இருக்கு. அதை சுற்றி கல் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் காளிபங்கன் ரிலேட்டடான டேட்டா. அடுத்த சிட்டி என்ன அப்படின்னா சான்ஹுடாரோ. சான்ஹுடாரோ தான் சிட்டாடல் இல்லாத ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட். இங்க வந்து பீட் மேக்கர் ஷாப் இங்க நம்மளால பார்க்க முடியுது. இங்க வந்து ஃபோர்ட்டிஃபைடு ஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம பார்த்தோம் ஒரு சிட்டி இருக்குன்னா அதை சுத்தி ஃபோர்ட் பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த ஃபோர்ட்டிஃபை ஸ்ட்ரக்சர் வந்து இங்க கிடையாது. சிட்டாடலும் இல்லை, ஃபோர்ட்டிஃபைடு ஸ்ட்ரக்சரும் இல்லை. இங்க இருக்கவங்க எல்லாம் நல்லா கிராஃப்ட் மேனு சொல்றாங்க. ஏன்னா இங்க அதிகமான இந்த பீட் மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங் ரிலேட்டடான திங்ஸ் தான் இங்க எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸுக்கான எவிடன்ஸும் கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 4 வீலருக்கான கிளே மாடலும் இருக்கு. ரூஃப்டு சேரியட் பிரான்ஸ்ல கிடைக்குது. ஓகேங்களா? இதெல்லாமே மாடல். 4 வீலர்னா இந்த மாட்டு வண்டி மாதிரி வந்து கொஞ்சம் பெட்டரா
வந்து பண்ண மாதிரியான மாடலும் இருக்கு. ரூஃப்டு சேரியட்டும் இங்க பிரான்ஸ் மாடல்ல வந்து பார்க்க முடியுது. சான்ஹூடாவில் மோஸ்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் சிட்டாடல் கிடையாது, ஃபோர்ட் கிடையாது. இங்க ஷாப் பார்க்கப்பட்டிருக்கு. இங்க அதிகமா கிராஃப்ட் மேன் தான் வாழ்ந்திருக்காங்க. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இருக்கு. பிரான்ஸ்னால ஆன சேரியட்டோட மாடல் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த சேரியட் எப்படி இருக்குன்னா ரூஃபோட இருக்கு. அதாவது உட்கார இடத்துல மேல க்ளோஸ் பண்ண மாதிரி ஆன ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான் சான்ஹூடாவை பத்தின டீட்டெயில்ஸ். அடுத்த சிட்டி நம்ம எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா டோலவிரா. டோலவிரால பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரிசர்வாயர் பார்க்க முடியுது. அதாவது தண்ணியை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றது. ஓகேங்களா? அதே மாதிரி வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் இங்க அதிகமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டோலவிரானாவே வாட்டர் ரிலேட்டட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 ஃபேஸ், ஏர்லி, மெச்சூர், லேட், இந்த 3 ஃபேஸுமே டோலவிராலையும் பார்க்க முடியுது. இதுக்குள்ளே பெரிய இன்ஸ்கிரிப்ஷனும் டோலவிரால இருந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து மெகாலித் பரியலும் பார்க்க முடியும். மெகாலித் பரியல்னா நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இங்க வந்து இரிகேஷன், மெயினா டோலவிரானாவே இரிகேஷன் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து 3 ஃபேஸும் இங்க இருக்கு. அடுத்தது என்னன்னா இருக்கலயே பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் இங்க தான் கிடைச்சிருக்கு. மெகாலித் பரியலும் இங்க தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த சிட்டி என்னன்னா கோட்டிஜி. இது என்ன, இதுல என்ன தனித்துவமா இருக்கு அப்படின்னா இந்த சிட்டி தான் ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண மாதிரி இருக்கு. அதாவது கிராஜுவலா எக்ஸ்டின்ட் ஆகாம ஏதாச்சும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இன்வேஷன் இல்லைன்னா ஒரு சண்டை அது மாதிரி வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ண மாதிரியான எவிடன்ஸ் வந்து இந்த சிட்டியில தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ரோப்பர்னு ஒரு சிட்டி இருக்கு. இந்த ரோப்பர் சிட்டியில தான் ஒரு ஹியூமனுக்கு கீழே வந்து டாகை வந்து பரி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹியூமனோட பெட்டையும் சேர்த்து பரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா சுர்கோட்டடா. இது வந்து மாடர்ன் டே குஜராத்ல வந்து இருக்கு. ஒரு நிமிஷம் இது ரப் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஹார்ஸ் இருந்ததுக்கான போன்ஸ் இருக்கு. ஆனா அதனாலே உங்களுக்கு ஹார்ஸ் தெரியும்னு கிடையாது. இந்த டைம்ல போன் மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ராக்கிகர். ராக்கிகர் வந்து என்னன்னா இதுதான் இருக்கலையே லார்ஜஸ்ட் இண்டஸ் வேலி சைட். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலயுமே 3 ஃபேஸுமே பார்க்க முடியும். லோவர் ஏர்லி, மெச்சூர் அண்ட் லேட் ஹாரப்பன் ஃபேஸ். இது 3மே இங்க வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்க வந்து ஒரு ரெட் வேர் இருக்கு. அதாவது பாட் வந்து ரெட் கலர்ல இருக்கு. அதுல வந்து இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்சிஸ்ட்னா நான் சொன்னேன் ஈரமா இருக்கும் போதே செதுக்கிறது. அதுல வந்து டான்சிங் கேர்ள் மாதிரியான ஒரு பிக்சரை வந்து செதுக்கி இருக்காங்க. எங்கன்னா ராக்கிகர்ல. ஓகேங்களா? ஸோ அதுதான் ராக்கிகர் பத்தி. இதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாச்சும் ஃபேக்ட்ஸ் இருந்தா அதை நம்ம வந்து பார்க்கலாம். டோலவிரால வந்து பார்த்தோம்னா டோலவிரா தான் இந்தியாவில் இருக்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து ஆட் ஆன சைட். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேக்ட் ஒன்று பார்க்கணும். அடுத்தது வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா டெம்பிள்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்கல, அதுவுமே நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி ராக்கிகர்ல வந்து ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டன்ல இருந்து டிஎன்ஏவை எடுத்து அதோட ஆன்செஸ்டர் யாருன்னு பார்ப்பாங்க. அது பார்த்ததுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா சவுத் ஏஷியால இருக்கிறவங்கள அவங்க ஜீன்ல 30% வரைக்கும் ஹரப்பன் பீப்புளோட ஜீன் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் வந்து இதுல இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐவிசி மோஸ்டா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சைட்டோ இல்லை ஏதாச்சும் கான்செப்ட் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க. நான் அதையும் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானு சொல்லுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸும் நான் எப்படி நான் கொண்டு வரணுங்கிறது ஐடியாவும் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த நோட்ஸோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு 2-3 கரெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த மொஹஞ்சதாரோல வந்து
ஷெல் ஸ்கேலுக்கு பதிலா ஐவரி ஸ்கேல்னு நான் டைப் பண்ணிட்டேன். அதே மாதிரி ராக்கிகளுக்கு பதிலா மொஹஞ்சதாரோ தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சைட்னு நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ அந்த 2 மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.